சமாதானமும் உண்டாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் மீண்டுமாக உங்களை இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 5 மாதங்கள் தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். இப்பொழுதும் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் இந்த மாதத்திலும் நம்மை அற்புதமாக வழிநடத்துவார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். சூழ்நிலைகள் உலகத்தில் எப்படி இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு இருக்கு அப்படின்றத நாம் ஒருபொழுதும் மறக்க வேண்டாம். அந்த ஒரு உணர்வோடு இந்த நாளில் கூட நாம் நல்ல துதி ஆராதனை ஏறெடுத்தோம், நல்ல ஜப விண்ணப்பங்களை வைத்தோம், துதித்தோம். அதே சமயத்தில் நல்ல சங்கீத பகுதியை வாசிக்க கேட்டோம், ஜப குறிப்புகளை வைத்து விண்ணப்பித்தோம். நிச்சயமாக தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. அதே போல நாம் வைத்த விண்ணப்பங்கள் அனைத்தும் அது கேட்கப்பட்டு அதற்கான பதில்களையும் தேவன் நிச்சயமாக தருவார் அப்படின்ட்டு நாம் விசுவாசிப்போம். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு அதே சமயத்தில் இந்த மாதத்தின் தொடக்கமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்தினுடைய தலைப்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு அது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது தான் தலைப்பாக இருக்கு. சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து யாரை இமிட்டேட் பண்ணும்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோரை இமிட்டேட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேதாகமத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வாக்கியம் இல்லைன்னா இந்த ஒரு ஃப்ரேஸ் இது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்த, ரிஃப்ளெக்ட் பண்ண. எப்படி ஒரு குழந்தை வந்து அதனுடைய பெற்றோருடைய தன்மைகளை வெளிப்படுத்துதோ, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அதே போல நாம் வந்து தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு காரியத்திற்காக நாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியம் தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது. இந்த சில்ட்ரன் ஆஃப் காட் இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் வந்து, இந்த வாக்கியம் அதிகமாக எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இல்லைன்னா யாரால அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அப்போஸ்தலர் யோவானால அதிகமாக இது வந்து பயன்படுத்தப்படுது. பல முறை அவர் வந்து தன்னுடைய கடிதங்களில் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த வாக்கியத்தை வந்து பயன்படுத்துறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகத்திலும் பயன்படுத்துறாரு. ஆனா ஏன் வந்து அப்போஸ்தலர் யோவான் அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த வாக்கியத்தை பயன்படுத்துறாரு அப்படின்றது நமக்கு நன்றாகவே புரியுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் வந்து மறக்கக்கூடாது. இந்த உலகத்துல வந்து நம்முடைய அடையாளம் என்னன்றதை நாம் மறந்துவிடக் கூடாதுன்றதற்காக தான் அவர் மீண்டும் மீண்டுமாக என்ன செய்யறாருன்னா, நீங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்க வந்து உலகத்தின் பிள்ளைகள் இல்லப்பா, நீங்க வந்து உலக மனிதர்களுடைய ஆள்கள் கிடையாது, நீங்க மாறாக தேவனுடைய பிள்ளைகள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, அதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றபடி நீங்க வாழ வேண்டும் அப்படின்றதற்காக தான் அப்போஸ்தலர் யோவான் வந்து இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற இந்த வாக்கியத்தை அவர் பயன்படுத்துறார். சரி, முதலாவதாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற இந்த ஒரு ஆசீர்வாதம், சொல்ல போனால் இந்த ஒரு அடையாளம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏன்னா வசனம் சொல்லுது, நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். ஆனா எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்கள் செய்த தவறுக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தாரோ, அதன் மூலமாக நாம் வந்து தேவனோடு இணைவதற்கான ஒரு வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். சோ அதனால யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது தேவனுடைய அழைப்பு இல்லாம யாரும் வர முடியாது. ஆகவே தேவனுடைய அழைப்பின் நிமித்தமாக யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் வந்து தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், இல்லைன்னா பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு யோவான் சொல்றாரு. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:12, ஜான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் நாம் வெளியே இருந்தோம். ஆனா எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியை இந்த பூமிக்கு கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு வாசலை, ஒரு புதிய வழியை ஏற்படுத்தின போது நாம் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இப்ப அடுத்தபடியாக தன்னுடைய கடிதங்களில் யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா எப்படிப்பட்டதான ஒரு அன்பு இது அப்படின்றத அவர் சொல்றாரு. பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. சோ என்ன சொல்றாருன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்றாரு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, see what great love the father has lavished on us அப்படின்றார். லாவிஷ்னா என்னது? நிரம்பி வழிகிறது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் அப்படின்றது அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றாரு யோவான். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கு தேவன் நம்ம மேல அன்பை எந்த அளவுக்கு ஊற்றி இருக்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு கப்பு நிறைய தண்ணி ஊத்திக்கினே இருப்பாங்களா, அந்த அளவுக்கு ஊத்தி இருக்காரு அப்படின்றாரு. இதை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருந்தோம் இல்லைங்களா? தேவனை அறிவதற்கு முன்பாக, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக இந்த உலகத்துல கண்டபடிக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். நமக்கு ஒரு நோக்கம் இல்லை, ஒரு லக்கு கிடையாது. ஒரே லக்கு தான் இருந்துச்சு, உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான். உலகத்துல பெயர் புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு லக்கு தான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, அநேக பாவ வாழ்க்கை, பாவ வழிகள், இல்லைன்னா அசுத்தமான காரியங்கள், இல்லைன்னா அதே சமயத்தில் ஏதாவது உலக பிரகாரமான இச்சைகள், இன்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம சிக்கி மாட்டிட்டு இருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட நமக்கு தேவன் அதிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து அவருடைய குமாரன் மூலமாக அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்றதா இங்க யோவான் சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா, அந்த 1 யோவான் 3:2 தேவனுடைய அன்பு இவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமை, அந்த குளோரி எப்படிப்பட்டதான மகிமை அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இணையான அதே ஆசீர்வாதத்தை இல்லைங்களா தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா 1 யோவான் 3:2 சொல்றாரு, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கின்ற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னா, அவர் நம்மை தன்னுடைய குமாரன் அப்படின்னு அழைப்பதற்கான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ அது சாதாரணம் கிடையாது. ஏன்னா நாம் எந்த வகையிலும் இதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஏன்னா நம்ம பாவத்திலும் அசுத்தத்திலும் இருந்த மக்கள், தேவனை அறியாத மக்கள், இருளில் இருந்தவங்க. நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், கலாத்தியர்ல, அதே போல இன்னும் கொலோசியன்ஸ்ல வாசிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம இருள்ல இருந்தோம் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் பவுல் பல இடங்களில் நம்மளுக்கு அதை சுட்டி காட்டுவார். நீங்க முன்னே இருந்ததை பாருங்க, இப்ப எப்படி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. நாம் கூட பல நேரத்தில் இதை மறந்துடுறோம். ஆனா நம்ம நிதானித்து பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அதிலிருந்து தேவன் நம்ம எவ்வளவு அற்புதமாக அந்த அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை விடுதலை செய்து கொண்டு வந்துட்டாரு. அதே சமயத்தில் நமக்கு மிகப்பெரிதான ஒரு நம்பிக்கையும் இந்த பூமியில கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நாம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இணையான அதே அந்த ஒரு சரீரத்தில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்போ இப்படிப்பட்டதான மகிமையை வந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, முதலாவது வந்து எதற்கு தேவன் கொடுக்கணும்? காரணம் என்ன? ஸோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா? சாதாரணமா வந்து நித்திய ஜீவனோட கொடுத்துட்டு ஆதாம் மாதிரி நித்திய ஜீவன் மட்டும் கொடுத்துட்டு நம்மள வந்து விட்டுறலாம். ஆனா தேவன் அப்படி பண்ணல. மாறாக தேவன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதே சமயத்தில் மகிமை கூட வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையுள்ளவராக இருக்கிறாரோ, அதேபடியான மகிமையை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றார். சோ இதனாலதான் வந்து யோவான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அன்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து லாவிஷ்டா இருக்கு. லாவிஷ்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நிரம்பி வழியக்கூடிய ஒரு அன்பாக இருக்கு. உலகத்தின் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார் தான் தேவன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு தேவன் நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நிரம்பி வழியக்கூடிய ஒரு அன்பாக இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுறோம். அது ஒன்று. அதே சமயத்தில் அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த மகிமையில் நாம் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத இந்த இடத்தில் யோவான் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ தேவனுடைய இல்லைன்னா கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையில் நாம் பங்கு கொள்ளணும்னா எப்படி வாழணும், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியில இருக்கணும் அப்படின்றதுதான் அவர் வந்து 1 யோவான் 3:10 வந்து சொல்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காரியத்தை சொல்றாரு. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது அப்படின்னா, நீதியை செய்யாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாதான். அதே போல இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனை அன்பு கூறாதவன் அவன் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது அப்படின்றது. அப்படின்னா இந்த 2 காரியத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யார் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்கன்னா, நீதியை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை. அதே போல தன்னுடைய சகோதரியை அன்பு கூறுகிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க. அப்போ நாம் வந்து கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையில் பங்கு கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, இந்த 2 காரியத்தை நாம் வந்து கடைபிடிப்பது அவசியமா இருக்கு இந்த பூமியில. ஒன்று என்ன அப்படின்னா, நாம் நீதியை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நீதியை செய்யணும்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தைய வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்றார். சோ இந்த இடத்துல நமக்கு தெரியும், நாம் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை செய்ய தொடரான் இல்லைங்களா? ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா டஸ் நாட் கண்டினியூ டு சின் அப்படின்ட்டு இருக்கு. 1 யோவான் 1 John 3:9 வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் no one who is born of God will continue to sin அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Because God's seed remains in them, they cannot go on sinning because they have been born of God. அப்போ என்ன அப்படின்னா, நீதியை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா பாவத்தை வந்து தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக மனம் திரும்பக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கணும். நாம் தவறுகள் செய்யும் பொழுது நாம் வந்து உண்மையாக மனம் திரும்பி உண்மையாக நாம் வந்து அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளாக மீண்டுமாக போவாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக போவதற்கான அந்த எண்ணம், அந்த சிந்தை நமக்குள்ளாக இருப்பது அவசியமாக இருக்கு. நம்ம பலமுறை கேட்ட அந்த வசனம் தான் என்ன அப்படின்னா, ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, நாம் வந்து எப்படி மறுரூபமாக முடியும் அப்படின்னா, சரீரத்தில் இல்ல, நம்முடைய மனம் என்ன ஆகணும்? புதிதாகணும். எப்படி நம்முடைய மனம் புதிதாகும் அப்படின்னா, நாம் வந்து பாவத்தின் பின்னாடி போகாதபடிக்கு நீதியின் பின்னாடி போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அப்போ நாம் தவறு செய்யும் பொழுது நாம் வந்து உண்மையாக மனம் திரும்பணும். பாவம் செய்யும் பொழுது உண்மையாக மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பும் பொழுதுதான் நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத நாம் வந்து வெளிப்படுத்துறோம். அதுவும் எப்படிப்பட்ட மனம் திரும்புதலாக இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் பாவம் செய்வேன் அப்படின்ற ஒரு அந்த கிருபையை நாம் வந்து வீண் செய்யக்கூடாது. சொல்லுவாங்க இல்லைங்களா, டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. அப்படின்னா எதையும் வந்து ஏதோ உனக்கே உரித்தானது படி எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்லுவாங்க.
அதேதான் கிருபையை கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கே அது எப்பவுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டபடிக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் கிருபையை வீண் செய்யும் பொழுது நாம் வந்து நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் கடின இருதயம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே உண்மையான மனம் திரும்புதல் அது அவசியமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் வந்து நீதியின் பாதையில் நடக்கிறோம். அது ஒரு விஷயம். 2வது வந்து நீதியின் பாதையில் நடக்கிறோம் அப்படின்னும் பொழுது தேவனுடைய அந்த பரிசுத்தத்தில் நாம் ஈடுபடணும் இல்லைங்களா? தேவனுடைய பரிசுத்தத்தில் ஈடுபடணும் அப்படின்னா தேவனுடைய பணிகளை நாம் வந்து அதிகமாக செய்யணும் இல்லைங்களா? சோ தேவனுடைய பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சபைக்கு வருவதாக இருக்கலாம், இப்படிப்பட்ட கூடுகைகளாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்வில் நாம் ஜெபிப்பதாக இருக்கலாம், வேதத்தை வாசிப்பதாக இருக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிப்பதாக இருக்கலாம். சோ இப்படியாக தனிப்பட்ட வாழ்வில் வந்து அதே போல சபை கூடுகையிலும் நாம் வந்து தேவனுடைய அந்த பரிசுத்தத்தில் நாம் வந்து பங்கு கொள்ளக்கூடிய இல்லைன்னா பங்கு பெறக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. அப்போ நீதியின்படி நடக்கணும் அப்படின்னா ஒன்று பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு மனம் திரும்பணும். அதே சமயத்தில் தேவனுடைய பணிகளை செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது நீதியில் நாம் நடக்கிற கிறிஸ்துவர்களாக இருப்போம். ஒரு விஷயம். 2வது வந்து தன்னுடைய சகோதரனை அன்பு கூறணும், பகைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு இல்லைங்களா? கண்ட சகோதரனை அன்பு கூறலன்னா காணாத தேவனை நீ எப்படி அன்பு கூறுவன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அதாவது நாம் வந்து அன்பு செலுத்தக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் நமக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாதுன்னா பகைகள் இருக்கக்கூடாது. எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் பகை இருக்கோ யோவான் சொல்றாரு, நீங்க வந்து தேவனால் உண்டானவர்கள் அல்ல அப்படின்றது. நமக்கு சில நேரத்தில் சில பேர் மேல நமக்கு மனஸ்தாபம் வரலாம், சில கஷ்டம் வரலாம் இல்லைங்களா? சபையில கூட சொல்றேன், சில கஷ்டங்கள் வரலாம். சில பேர் செய்கின்ற செயல்கள் மூலமாக நமக்கு அது வேதனை ஏற்படுத்தலாம். சில பேருடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு வேதனையை ஏற்படுத்தலாம். ஆனா அதனால வந்து அவங்கள வந்து நம்ம விரோதியாக பார்க்கணும். அவங்க மேல நம்ம வந்து அப்படியே ஒரு எதிரியை போல நம்ம வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும். இருதயத்துல வந்து அவங்க மேல வெறுப்ப சம்பாதிச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அதை தெளிவா சொல்றாரு யோவான். அப்படின்னா வந்து நீங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லாதீங்கப்பா அப்படின்றாரு. அப்போ என்ன அப்படின்னா நாம் வந்து எல்லாரோட அப்படியே அந்யோன்யமா இருக்க முடியலன்னா கூட நாம் மனதில் என்ன வைத்துக்கணும் அப்படின்னா யார் மேலேயும் நாம் பகையை வளர்க்க கூடாது. யார்கிட்டயும் நம்ம வந்து பகையாக இருக்கக்கூடாது. அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். மாறாக அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். எப்போ வந்து நமக்குள்ளாக அந்த பகை இல்லையோ அப்பதான் அந்த அந்த இடத்துல அன்பு செயல்படும். எப்போ பகை இருக்கோ அந்த இடத்துல அன்பு செயல்படாது. மாறாக எல்லா வகையான கோபம், எரிச்சல், இருமாப்பு, அதே போல மனஸ்தாபங்கள் இதுதான் செயல்படும். அப்போ அந்த பகை வந்து அந்த இருதயத்தை விட்டு போவது அவசியமாக இருக்கு. ஸோ அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தணும். அது குடும்பத்திலா இருக்கலாம், அது வந்து சபையிலா இருக்கலாம் இல்லைங்களா? அதே போல நாம் சமுதாயத்திலும் நாம் வந்து சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். உலக மக்கள் விஷயத்துல நாம் வந்து எல்லாரோட முடிந்த அளவுக்கு சமாதானமாக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது இல்லைங்களா? எண்ட் ஆஃப் த டே நாம் வந்து பகையோடு யார்கிட்டையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்படி நாம் பகையோடு இருந்தோம் என்றால் நம்மால் தேவனுடைய பணிகளை செய்ய முடியாது. அதே சமயத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது. ஆகவே வந்து நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா எல்லோரையும் நம்ம அன்பு செலுத்தணும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி அன்பு செலுத்தக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. ஆகவே இந்த 2 காரியங்கள் மனதில் நாம் வைத்துக்கலாம். அதே போல வந்து கடைசியாக வந்து யோவான் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 John 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, அதாவது யோவான் சொல்றாரு, நாம் வந்து தேவனால் உண்டாயிருக்கிறோம், ஆனால் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு அப்படின்னா பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஈவில் ஒன். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வந்து யாரால கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா ஈவில் ஒன்னால, இல்லைன்னா பொல்லாங்கான் சாத்தானால என்ன ஆகுது? இந்த உலகம் வந்து அது கண்ட்ரோல் ஆகுது. இந்த உலகம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்றாரு. இதை எதை வைத்து சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் யோவான் காலகட்டத்தில் நமக்கு தெரியும், அந்த சமயத்தில் பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான பிரச்சனை ரோமர்களால்
கிறிஸ்தவர்களுக்கு வந்துச்சு இல்லைங்களா? ஸோ சொல்ல போனால் ஒரு கேஆட்டிக் சுச்சுவேஷன், ஒரு குழப்பமான சூழ்நிலை, எல்லாரும் வந்து சிதறி ஓடுறாங்க, பாவம் பெருகுது, அநியாயம் செய்கிறவர்கள் தான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கிறார் யோவான். அதை பார்த்து அவர் தெளிவாக சொல்றாரு, இந்த உலகம் வந்து யாரால கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு? பொல்லாங்கான் பொல்லாங்கான் அதாவது சாத்தான். அவனுடைய அதிகாரத்தில் இந்த உலகம் அது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்றார். இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், இந்த காலகட்டத்திலும் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொல்லாங்கானால் தான் இருக்குது இல்லைங்களா? அவனுடைய செயல்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. அதனால தான் இன்றைக்கு வந்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த உலகத்தில் நீங்க உற்று நோக்கினால், இந்த உலகத்தில் எது அதிகமா இருக்குன்னா, குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கு. இல்லைங்களா? பொருளாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து அந்த மாரல் டிக்ளைன், அதாவது அந்த தார்மீக காரியங்கள்லாம் வந்து மிகவும் குறைந்து காணப்படுது. அதே போல பல வகையான பாவங்கள் செய்கிறவர்கள், அசுத்தங்கள் செய்கிறவங்க, அதே போல அநியாயம் செய்யறவங்க வந்து அதிகாரத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகம் நிச்சயமாக அது சாத்தானால் செயல்பட்டு கொண்டிருக்கு. மனிதர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா வசனம் நமக்கு ஆறுதலாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் அப்படின்ற. அப்படின்னா நாம் வந்து இந்த உலகத்தின் அதிகாரியான சாத்தானால் நாம் வந்து என்ன ஆகல, செயல்படுத்தப்படல. மாறாக நாம் யாருடைய அதிகாரத்துல இருக்கிறோம், யாருடைய கண்ட்ரோல்ல நாம் இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய அதிகாரத்தினால் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் வந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ ஏன் வந்து இந்த உலகத்துல இவ்வளவு குழப்பம், பிரச்சனை, அநியாயம் செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இல்ல இல்லைங்களா? அதனால வந்து சாத்தான் என்ன செய்யறான், தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் சாத்தான் கிட்ட இருந்து தான் எல்லா அநீதியும் வரும், எல்லா பாவமும் வரும், எல்லா அசுத்தமும் வரும். அதெல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா இருக்கு. எப்படி யோவான் காலத்துல ரோமர்கள், அந்த சமயத்தில் நீரோ மன்னன் காலகட்டத்தில் எல்லாம் வெளிப்படையா தவறுகள் இருந்துச்சோ, பாவங்கள் இருந்துச்சோ, அதே போல இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிப்படையாக இருக்கு. ஆனால் இதில் நாம் வந்து இதுல வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரி. ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது? இது பெருசா இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப எப்படி இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள முடியும்? அத வந்து பாத்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எதை கொடுத்திருக்கிறாருன்னா, புத்தியை கொடுத்திருக்கிறாராம். சத்தியத்தை அதாவது சத்தியம் உள்ளவரை நாம் அறிவதற்கான புத்தியை கொடுத்திருக்கிறார். அதுதான் சொல்றாரு. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சத்தியத்தை, இல்லைன்னா சத்தியம் உள்ளவரான யாவே தேவனை நமக்கு வெளிப்படுத்தினாரு. அவர் மூலமாக சகல சத்தியமும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சத்தியம் தான் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மை வந்து பலப்படுத்துது. நமக்கு இருக்கக்கூடிய வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கத்தியோ பட்டயமோ எதுவும் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய பட்டயம் என்னது? இந்த சத்தியம் அப்படின்ற இந்த பட்டயம், தேவனுடைய வார்த்தை அப்படின்ற இந்த டூல், இந்த வெப்பன், இதுதான் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இருக்க போகுது. அப்ப இதை வந்து நாம் ஆழமாக வைத்துக் கொள்ளணும். சபையாக நாம் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா சத்திய அறிவில் பெருகணும், சத்தியத்தில் வேரூன்றி நிற்கணும், சத்தியத்தை இன்னும் வந்து அதில் வந்து நாம் வந்து வாஞ்சையாக இருக்கணும் இல்லைங்களா? புத்தியில வந்து இன்னும் நம்ம வந்து தெளிவடையணும். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? சோ ஆகவே வந்து நாம் மனதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அதற்கு காரணம் இந்த உலகம் வந்து பிசாசானவினால், அவனுடைய வல்லமையினால் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா,
நாம் இந்த சத்தியம் உள்ளவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளணும். அதற்கு நாம் வேதாகமத்தை அதிகமாக தியானிக்கணும். சத்தியத்தில் உறுதியாக நாம் நிற்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அதனால்தான் இன்னொரு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, இதுவே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம், இல்லைங்களா? சோ அதனால நாம் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதில் நாம் வேரூன்றி நிற்கும் பொழுது நம்மால் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த ஜூன் மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் மனதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், இல்லைங்களா? தேவன் நம்ம மேல சாதாரண அன்பை காட்டல, அவர் நிரம்பி வழியக்கூடிய அன்பை நம்ம மேல கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதே போல அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா அடையாளத்தை மட்டும் தேவன் கொடுக்கல, நமக்கு தேவன் ஒரு மிகப்பெரிதான ஒரு பரிசையும் கொடுத்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சோ அது என்ன அப்படின்னா, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இணையான அந்த சரீரத்தை, அந்த மகிமைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான பரிசுகளை தேவன் வச்சிருக்கிறாரு. அதை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் இந்த பூமியில் எப்படி வாழணும் அப்படின்னா, நீதியின் வழியில நடக்கணும். அதாவது பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு மனம் திரும்பி, அதே போல தேவனுடைய பணிகளை செய்வதற்கான அந்த பரிசுத்த பணிகளில் ஈடுபடணும். கடைசியாக நாம் இந்த உலகம் இது எப்பொழுதுமே குழப்பமாக தான் இருக்க போகுது. ஏனென்றால் இந்த உலகம் அது பிசாசானவனால் அது செயல்பட்டு கொண்டிருக்கு. மாறாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா சத்தியத்தில் வேரூன்றி நிற்கணும். சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதில் நாம் தெளிவுள்ளவர்களாக நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த ஒரு மனநிலையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்ம வேலை செய்கின்ற இடமா இருக்கலாம், வீட்டிலேயா இருக்கலாம், 4 செவுத்துக்குள்ள தனிமையா இருக்கும் பொழுதா இருக்கலாம், இல்லைங்களா? சமுதாயத்தில் செல்லும் பொழுதா இருக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத மிகவும் வைராக்கியத்தோடு பெருமையாக நாம் அதை வெளிப்படுத்துவோம். அதே சமயத்தில் அடிக்கடி நம்மையே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய பழைய சுபாவங்கள் வருதோ, பாவ வாழ்க்கை வருதோ, இல்லைன்னா பழைய உலக காரியங்கள் நம்மை அப்பப்போ தாக்குதோ, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். நாம் தேவனோடு இருப்பதற்காக, கிறிஸ்துவோடு இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நாம் ஒருபொழுதும் மறக்காதபடிக்கு தேவனுடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம். சத்தியத்தில் உறுதியாயிருப்போம். நிச்சயமாக இந்த மாதத்தில் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்ளும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஒரு நிறைவு ஜெபம் செய்து இந்த புதிய மாதத்தின் இந்த ஜெப கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கூட அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வந்த உடைய தயவுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய தெய்வீக கரம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எங்களை ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த மாதத்திலும் தேவரீர் நாங்கள் கேட்ட அந்த வசனங்களின்படி நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்காக நீர் அநேக மகிமைகளை நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்கு நாங்கள் உம்முடைய நீதியின் வழியில் நடக்க வேண்டும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் அன்பின் தகப்பனே, நாங்கள் சத்தியத்தில் உறுதியாக நின்று இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை நீர் வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன் தகப்பனே. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரை பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை நீர் நன்றாக அறிவீர். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்தித்தருளுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. யாருடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதோ, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சினால் நிரப்பும்படியாக செபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் நீர் தூரப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அதே சமயத்தில் அன்பின் தகப்பனை, வியாதி உள்ளவர்கள், பலவீனமானவர்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து நீர் அவர்களை திடப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த ஜூன் மாதத்தை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இந்த ஜூன் மாதம் முழுவதும் உடைய தெய்வீக பிரசனம் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நாங்கள் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய அடையாளத்தை தரித்தவர்களாக,
தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த அடையாளத்தை தரித்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், எல்லா இடங்களிலும் உம்முடைய அடையாளத்தை தரித்த கிறிஸ்தவர்களாக இருந்து அதற்கேற்றபடி வாழ எங்களுக்கு நீர் அருள் புரிந்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். சபையினுடைய தேவைகளை சந்தியுங்க, சபையினுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஊழியங்கள் இன்னும் பெருக உதவி செய்யுங்க. அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து உங்களுடைய நாமத்தை மென்மேலும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அநேகர் உண்மை கிட்டி சேர்வதற்கான பணிகளில் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தகப்பனே அதற்கான பணிகளை செய்ய, ஊழியங்களை செய்ய அவர்களுக்கு ஞானத்தை தாங்க, பலனை தாங்க, வைராக்கியத்தை தாங்க. அதே போல அன்பின் தகப்பனே தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நினைவு கூறுகிறோம். தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்க பலப்படுத்துங்க. அவர்கள் தனிமையாக இருந்தாலும் நீர் தகப்பனே அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி தகப்பனே பிதாவே விசுவாச வாழ்வில் பெருகுவதற்கான வழி வாசல்களை அவர்களுக்கு உண்டு பண்ணி தரும்படியா செபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.